ஒரு பயிற்சி கொண்டு வந்திருக்கோம். அந்த பயிற்சிக்கு பேர் என்னன்னா ஒளி ஒளி ஜீவ சமாதி வேதம்னு சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் ஜீவ சமாதி அடையிறது நீங்க கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ, இப்ப ஜீவ சமாதினா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. போய் உயிரோட உட்காருறது, நல்லா கொஞ்சம் உயிரோட உட்காருறது, சாவு மரணம் இறப்பு மூணுத்தையும் வெல்றது. புரிதுங்க? சாவு மரணம் இறப்பு மூன்றையும் வெல்றது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாவு மரணம் மாரானாயும் இறப்பு ஈரா இப்பு. யாரும் இது வரைக்கும் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. சாவுல என்ன நடக்குன்னா சாங்கிற எழுத்தும் ஊங்கிற எழுத்தும் ஜாயின் ஆகுது. நாமெல்லாம் தமிழ்நாட்டுல பிறந்திருக்கோம். கேரளாலேயோ இல்ல ஆந்திராலேயோ இல்ல நார்த் இந்தியாலேயோ பிறக்க கிடையாது. நமக்கு என்ன ஆகல, நம்ம கூட பிறந்தவங்க யாராவது ஒருத்தர் செத்துருப்பாங்க, இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது செத்துருப்பாங்க, இல்ல அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் செத்துருப்பாங்க. செத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஓன்னு உட்காந்து ஒப்பாரி தான் வச்சோம் முடியும். அவங்க எப்படி செத்தாங்க நம்ம யாரும் என்ன பண்ண கிடையாது, யோசிக்க தயாரா இல்லை. முட்டாளாட்டம் இது வரைக்கும் வாழ்ந்துட்டோம். அதனால என்ன கேட்டீங்கன்னா சாவு அப்படிங்கிறது என்னது, ஊங்கிற எழுத்து ரெண்டுமே இணையுது. அப்போ இந்த எழுத்தை நம்ம என்ன பண்ணணும்னா இணையாம செய்யணும். இதுக்கு சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா சாகா கல்விங்கிறாங்க. பாருங்க அது எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அதே வார்த்தையில ஊங்கிற எழுத்தை பிரிச்சுட்டாங்க. சாவுங்கிறதுல ஊங்கிற எழுத்தை பிரிச்சுட்டாங்க. சாகா கலைன்னு சொல்லும் போது என்னது, சா கூட எந்த எழுத்து சேர்த்துறாங்க, காங்கிற எழுத்து சேர்த்துறாங்க. அப்ப சாங்கிற எழுத்தோட காங்கிற எழுத்து நம்ம சேர்த்தணும் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள நாம என்ன பண்ணலாம், சாகா வரம் பெறலாம் சொல்லி சித்தர்கள் நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஜீவ சமாதின்னு பேர். ஜீவனை சமாதிக்குள் வைப்பது.